வணக்கம் நேயர்களே, விவாத அரங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் தமிழக சட்டமன்றத்தில் நேற்று குண்டர் தடுப்பு சட்டத்தில் சில திருத்தங்களை செய்திருக்கிறார்கள். இந்த குண்டர் தடுப்பு சட்டம் குறித்தே இது உருவான காலத்தில் இருந்தே பல்வேறு எதிர்ப்புகளை மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக நேற்று சில திருத்தங்கள் செய்தது மனித உரிமையாளர்கள் கடுமையாக ஆட்சேபித்து வருகின்றனர். சில கட்சிகளும், குறிப்பாக எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, மதிமுக, பாமக போன்ற கட்சிகளும் இதற்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றன. அதாவது இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் இப்பொழுது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை செய்பவர்களும் இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் சைபர் கிரைம் என்கின்ற இணையதளம் வாயிலாக அவதூறு பரப்புபவர்கள், இணையதளம் வாயிலாக அரசுக்கு எதிராக செயல்படுபவர்கள் அல்ல அரசு அவ்வாறு நினைப்பவர்கள் ஆகியோரும் இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடங்குவார்கள் என்கின்ற ஒரு திருத்தம் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு எதிர்க்கட்சிகள் மற்றும் மனித உரிமையாளர்கள் இதனை மிகவும் ஒரு மனித உரிமைக்கு எதிரானது என்று கூறி வருகின்றனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய மனித உரிமைக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டம் 22க்கு எதிரானது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆக குண்டர் தடுப்பு சட்டம் உண்மையில் அந்த சட்ட திருத்தத்தை நாம் திருப்பி பெற வேண்டுமா, அல்லது குண்டர் தடுப்பு சட்டம் உருவான காலத்திலிருந்து தற்போது வரை எத்தனை தீர்வுகள் வந்திருக்கிறது, எத்தனை பேருக்கு உண்மையான தண்டனை கிடைத்திருக்கிறது போன்ற தளங்களில் விவாதிக்க இருக்கிறோம். ஆனால் அதே சமயம் பொதுவாக தண்டனை சட்டங்கள் வரும்போதெல்லாம் அதற்கு மனித உரிமையாளர்களும் மனித உரிமை சட்டங்களை பயன்படுத்தி அதை எதிர்க்கின்றதும் வழக்கமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன தீர்வு, அப்படி என்றால் ஒரு அரசு என்னதான் செய்ய வேண்டும் என்பது குறித்தும் நாம் விரிவாக இந்த விவாத அரங்கில் நாம் பேச இருக்கிறோம். இந்த குண்டர் தடுப்பு சட்டம் குறித்தும், குண்டர் தடுப்பு சட்டத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற அந்த சட்ட திருத்த மசோதாக்கள் குறித்தும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், அது குறித்து தங்களது பார்வை என்ன என்பது குறித்து நமது விவாத அரங்கில் பதிவு செய்வதற்காக பல்வேறு ஆளுமைகள் நம்மிடம் வந்திருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காரை செல்வராஜ் அவர்கள் இந்த விவாதத்தில் தனது கட்சியின் தரப்பு நியாயங்களை எடுத்து வைக்க இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் ஐயநாதன் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவரும் பேராசிரியர் ஜவாஹர்லா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த விவாத அரங்கில் தனது இயக்கம் சார்பான கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார்கள். தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தியாகு அவர்களும் நமது விவாத அரங்கில் வந்து தனது தரப்பு கருத்துக்களை இங்கு நமது அரங்கில் எடுத்து வைக்க இருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்தே விவாதத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த குண்டர் தடுப்பு சட்டம் குறித்து ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் சுதாராமலிங்கம் கூட நேத்து இந்த பிரச்சனை வந்தோடனே ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னது என்னன்னா, நீங்க 1982ல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல. இது ஒரு மாநில சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிந்து இந்த போன்ற காவல் தடுப்பு சட்டங்கள் வந்த காரணத்தினால், இந்த பாதுகாப்பு சட்டங்கள் வந்த காரணத்தினால் இதுவரை எந்த குற்றமும் குறைந்ததாக இல்லை அப்படின்னு அவங்க இத்தனைக்கு ஒரு திமுக ஃபேவரோ எந்த கட்சியும் சேர்ந்தவங்க கிடையாது. ஒரு மனித உரிமை செயல்பாட்டரா எனக்கு தெரிஞ்ச அரசியலாயரா நான் பார்த்ததுல இந்த மாதிரியான தடுப்பு சட்டங்கள் மூலமா எதுவுமே குறைஞ்ச மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை மட்டும் நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியாவே சொல்லியிருக்காங்க. இந்த காவல் தடுப்பு சட்டங்கள், காவல்துறைக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சட்டங்கள் பொதுவாக தவறாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது ஆளும் கட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அப்புறம் அந்த காவல் அதிகாரிகளுக்கும் இன்னும் சொல்ல போனால் அந்த நிர்வாகத்துக்கும் ஒரு திறந்த அதிகாரத்தை கொடுக்குது. முதல் டைம் ஒரு அஃபென்ஸை ஒரு குற்றச்செயலில் ஒருத்தர் ஈடுபட்டார் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுக்கொண்டு, இப்போ இந்த சைபர் கிரைம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னோம்னா அதில் நிறைய இருக்குது. இப்போ என்னுடைய சைட்டில் யாராவது ஒருத்தர் போட்டுட்டாங்க, நான் கவனிக்கவே இல்லை என்னோடய ஃபேஸ்புக்கில். ஆனால் அது ஒரு பெரிய இந்த சமூகத்தில் ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்திருச்சு. நான் எங்கன்னா ஒரு 4 நாள் ஊருக்கு போயிருப்பேன். ஆனால் இது எந்தில் பதிவாயிருக்குன்னா என்னதில் பதிவாயிருக்கு. ஸோ அவரையும் என்னையும் சேர்த்து தூக்கி உள்ள போடலாம் ஒரு வருஷத்துக்கு. இப்படிப்பட்ட ஒரு விடயங்கள் எல்லாம் அந்த விஷயம் இப்பதான் சேர்க்கப்பட்டிருக்கு. அதான் சொல்ல வர, அது ரொம்ப விரிவானது. நீங்க அந்த சைபர் கிரைமுக்குன்னு ஒரு சட்டம் போட்டுட்டீங்க அப்படின்னோம்னா அந்த சட்டத்தின் மேல இன்னொரு சட்டத்தை வச்சு கூடுதலா ஒருத்தரை தண்டிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வரும் பொழுது ரொம்ப ஒரு ஆழமா பார்த்து விவாதிச்சு செய்ய வேண்டிய ஒரு விடயம். பொதுவாக தடுப்பு சட்டம் அப்படின்றது எதுக்கு அப்படின்னோம்னா அதில் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை செஞ்சுருந்தாங்க, ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். சரிதான், ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ன்றதை உறுதி செய்யறதுக்கு அப்படின்றதுக்கே சில குற்றச்செயல்களை செஞ்சுருக்கணும். ஆனால்
கற்பழிப்பை எப்படி அந்த மாதிரி பண்றது அப்படின்னு ஒரு எதிர்கேள்வியை வந்துட்டு அமைச்சர் வைக்கிறாரு. நத்தம் விஸ்வநாதன் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, கற்பழிப்பு வந்துட்டு 2-3 முறை பண்ணவொன்னு தான் அப்படி பண்ண முடியும். அப்படிலாம் ஒன்று நிகழவே நிகழாது. இப்போ ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமையை ஒருத்தர் இழைத்தார் என்றால் அதற்கு எதிரான ஒரு சட்டம் வந்துட்டு இங்கே இருக்கு. அதை சரியாக நடைமுறைப்படுத்தினாலே நீங்கள் போதும். ஒரு புகார் வருது, அந்த புகாரின் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டாலே போதும். மாறாக இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நீங்கள் வந்துட்டு இந்த கூண்டாஸ் ஆக்டின்படி அதை கொண்டு வரீங்க அப்படின்னோம்னா, அந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு ஒருத்தர் கொடுத்துட்டாரு அப்படின்னோம்னா அது சரியான கம்ப்ளைண்ட்டா தப்பான கம்ப்ளைண்ட்டா? ஆமாம், இப்போ ஏற்கனவே பல்வேறுபட்ட சட்டங்களின்படி அப்படியெல்லாம் நடக்குது. அப்போ என்ன அப்படின்னோம்னா அது வந்துட்டு இந்த காவல்துறை அதிகாரி, அந்த இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி, அவருக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஹேண்டை கொடுக்குது. உடனே அவர் முடிவெடுத்து தூக்கி ஒருத்தர் உள்ள வச்சுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போராடணும். இல்லை அவர் ஒரு பரிந்துரையின் பேர் அவருடைய மூத்த காவல் அதிகாரி, அவருக்கு மேலே இருக்கக்கூடிய காவல் அதிகாரி இதை செஞ்சிடலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுது இது யாரையும் பாதிக்கக்கூடியது, யாரையும் பாதிக்கலாம் என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. இது ஒரு ஜனநாயக அரசாட்சியில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சட்டமாக இருக்கின்றது. எனவே இந்த திருத்தங்களை கட்டாயம் செய்யக்கூடாது என்பது எங்களுடைய நிலை. நிச்சயமா இதை வந்து கடுமையாக ஒரு கண்டிச்ச கட்சியில் ரொம்ப முக்கியமான கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அவர் வைகோ அவர்கள் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதில் வந்து இந்த மாதிரி அதாவது ஒரு முறை அப்படிங்கிறது தாண்டி பலமுறை அப்படிங்கிற விஷயம் தாண்டி இந்த ஒரு முறை, அதை தான் சார் கூட சொன்னாங்க, ஒரு முறை செய்தாலே அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான தண்டனைகள் பாயுங்கிறதுலாம் ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற விஷயமும், மேலும் இந்த தண்டனை சட்டங்கள்ல மனித உரிமைக்கு எதிரானது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் உள்ள சொல்லியிருக்காரு, மது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனா இதுல ஒரு கேள்வி வருது, ஒரு குற்றங்கள் தொடர்ந்து நடக்குதுன்னு மக்கள்கிட்ட வந்து ஒரு பொது புத்தியா ஒரு கருத்து வருது, பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வருது, இதுக்கு எதுவுமே அரசு செய்ய மாட்டேங்குது, அப்படி ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இந்த அரசு என்னங்க செய்யறது, ஒரு பெண் ஆளுகின்ற ஆட்சியில எப்ப பார்த்தாலும் பாலியல் குற்றம் நடக்குது அப்படிங்கிற ஒரு இதையும் வைக்கிறாங்க. சரி, அதுக்கு ஒரு கடுமையா நடவடிக்கை எடுப்போம்னு அரசு செய்யும் போது இது மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்றது, இந்த விஷயத்தை நீ எப்படி பாக்குறீங்க? கடுமையான குற்றங்களை தட்டி கேட்க வேண்டும், சட்டத்தின் முன்னால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏற்கனவே சுதா ரங்கநாதன் சொன்னதாக ஒரு சொன்ன செய்தியும் மரியாதைக்குரிய ஐயநாதன் அவர்கள் சொன்ன செய்திகளையும் ஒட்டித்தான் நம்ம இதை பேசுகிறோம். ஏற்கனவே எல்லா குற்றங்களுக்குமான தண்டனைகள் நம்ம அரசியல் சாசன சட்டத்தில் வகுத்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது எந்த அளவிற்கு அந்த சட்டங்கள் வழிமுறைக்கு வந்திருக்கிறது, அந்த குற்றங்கள் நடக்கிற போது அந்த குற்றத்தை தடுப்பதற்காக அந்த சட்டங்கள் பயன்பட்டு இருக்கனவா, அந்த சட்டங்களை முறையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ கடந்த ஆண்டில் மட்டும் இந்த அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மட்டும் பார்த்தீங்கன்னா குண்டர் தடுப்பு சட்டத்தில் 6000 வழக்குகளுக்கு மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. 95% பேர் அதிலிருந்து விடுதலையாகி இருக்கிறார்கள். 95% வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதில் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொடா சட்டமோ இப்போ கொடுத்துருக்க இந்த குண்டா சட்டம் வருகிற பொழுதே அப்போது ஒரு ஐயப்பாடு நமக்கு எல்லாமே இருந்தது. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் இந்திய அளவில் நம்ம தமிழகத்தை பேசுவோம், தமிழகத்திலே அதிகமாக இருக்கிறது என்று சொன்னோம். அதற்கான விடயங்களை தான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதில் இந்த பாமகவில் ஒரு 7 பேரை கைது பண்ணது, அதற்கு பிறகு தஞ்சாவூரில் 2 பாமக நண்பர்களை கைது பண்ணதில் தொடங்கி கற்பழிப்பு குற்றங்களுக்காக முதல் முறையாக குண்டாஸ் வந்து தருமபுரியில் ஒரு 16 வயது பெண் 4 பேரால் கற்பழிக்கப்பட்டு பாலக்காடு கூட்டு போய் கற்பழிக்கப்பட்டு திரும்பி வந்ததற்கு பிறகு முதல் முறையாக அந்த பெண்ணுக்கு தான் அந்த 4 பேருக்கு தான் குண்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இப்போ முதல்வர்கள் வந்து இப்போ 2014 இப்போ நேற்றைக்கு முதல் நாள் வந்து இந்த சட்டமன்றத்தில் அறிவிப்பதற்கு முன்னால் 2012ஆம் ஆண்டு மாவட்ட கலெக்டர்கள் மாநாட்டிலையும் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டிலையும் இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள் குண்டாஸுக்கு இடையில கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் குறித்தெல்லாம் இப்போ அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்போ நமக்கெல்லாம் இருக்கிற ஐயப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் அது முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்கு ஆட்படாமல் நேர்மையாக காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டு இருக்கிறார்களா என்பதை எல்லாம் பார்க்கிற பொழுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தால் மட்டுமே ஒரு குற்றங்களை வந்து முழுமையாக தடுத்து நிறுத்திவிட முடியும் என்பதை நம்ம வரலாற்றில் பதிவுகள் நமக்கு இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா 3,25,000 வழக்குகள் தமிழகத்தில் மட்டும் பதிவாயிருக்கு. ஒரு சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்றாங்க, இல்லை காவல்துறையில பெண் அதிகாரிகள் நிறையாக வந்ததற்கு பிறகு பெண்கள் எல்லாம் வந்து காவல்துறையை நோக்கி தன் குற்றங்களை வந்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததுனால தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. மொத்த அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்ல 44% வந்து உத்தரப்பிரதேசம் பங்களிப்பு இந்தியாவில், அதுல 15% வந்து தமிழகம். ஸோ இப்போ தமிழகத்தில் 15% தான் முன்ன மோடி அவர்கள் பிரதம மந்திரி வேட்பாளராக வரும்போது சொன்னாங்க. 51% குஜராத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து உயர்ந்திருக்கிறது, தமிழகத்தில் 31% குறைந்திருக்கிறதுன்னு முதல்வர்கள் சொன்னாங்க.
இப்போ நம்ம அதை எப்படி பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் இவர்களெல்லாம் பின்தங்கிய மாநிலமாக இருப்பவர்கள் அங்கிருந்து வேலைக்கு இங்கே வர்றாங்க. இங்கே ஒரு நாளைக்கு 40 ரூபாய், விவசாய கூலிகளுக்கு 60 ரூபா சம்பளம். நீங்கள் பீகார் போனீங்கன்னா ஒரு குடும்பத்தில் 4 பேர் வேலைக்கு போனால் 250 ரூபா தான் கிடைக்கும். அதே இங்கே வந்து சென்னையிலேருந்து ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறது. ஒரு 4 பிரதம மந்திரிகளை கொடுத்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்னும் கல்வியறிவு வளர்ச்சி அடையாமல் இருக்கிற மாநிலங்களிலே குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வகையிலே படிப்பறிவு இல்லாதவர்கள் அந்த நிலைக்கு அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ளாமல் இருக்கிறார்கள். வெளி உலகத்தை பார்ப்பதற்கும் உலகத்திலே இருக்கிற நடைமுறைகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு குறைவாக இருக்கிறது. தவறுகள் நடக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். அங்கே இந்த கிராம பஞ்சாயத்துல இப்ப தமிழகத்துல பெரும்பாலும் இல்லை. ஆனால் இன்னும் உத்தரப்பிரதேசத்துல கிராம பஞ்சாயத்துகள் மிக கொடுமையான கிராம பஞ்சாயத்துகள் கொடுக்கிற இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தமிழகம் கல்வியறிவிலே உயர்ந்திருக்கிற மாநிலம், கலாச்சாரம் பண்பாட்டை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிற மாநிலங்களில் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் என்னுடைய நினைவில் வந்ததுன்னா, முதல்வர்கள் சொன்னது 937 வழக்குகள் நான் மட்டும் இந்த கற்பழிப்பு குற்றத்திற்காக பதிவு பண்ணிருக்கு. கடந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா 4 பதிவு செஞ்சது மட்டும் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு நீங்க செய்தித்தாளில் பாத்தீங்கன்னா 4 பெண்கள் கற்பழிப்பு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் நடந்த செய்திகள். ஸோ இதற்கெல்லாம் காரணம் வந்து முக்கியமாக நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்று வந்து சமூகம் கலாச்சாரத்தில் வந்து மாற்றங்கள் வந்திருக்கிறது, மக்கள் மனநிலையில் மாற்றம் வந்திருக்கிறது. திரைப்படங்களிலே வந்து கொடுக்கிற வன்புணர்வு காட்சிகள் வந்து இளைஞர்கள் மனதை கெடுப்பதும், வலைதளங்களில் கணினியில் உங்களுக்கு கிடைக்காதது இல்லை. இப்போ சைபர் கிரைம்னு சாதாரணமாக சொல்றது போக, இப்போ நீங்கள் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா, இந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் போனீங்கன்னா, நீங்கள் வலைதளத்திலே உங்களுக்கு தேவையான தொழில் சம்பந்தமான படிப்பு சம்பந்தமான வலைதளங்களை மட்டும்தான் நீங்கள் உள்ளே போய் பார்க்க முடியும். மற்றதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே நீங்கள் வந்து கணினியை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த வலைதளத்துக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ, என் மகன் அருகில் உட்காந்து நான் வலைதளத்தை ஓப்பன் பண்ணுறேன், ஒரு பெண்ணோட ஒரு படம் வந்து கேட்டு ப்ளீஸ் கால் மீன்னு ஒரு கீழே ஒரு நம்பர் வருது. உடனே அதை நான் பார்க்கிற போது என் மகனும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவனும் அதே இப்போ கணினி உபயோகப்படுத்துகிறான், அவனும் அதை பார்க்குறான், நானும் பார்க்குறேன். என் மனசு என்ன சொல்லுது, சார பார்த்தா அது யார் இது நம்பர் அப்படின்னு இந்த பெண்ணோட அழகை ரசிப்பதற்கும் உடனே அந்த நம்பரை மனப்பாடம் பண்ணி நோட் பண்ணுறதுக்கான எண்ணம் சராசரியாக ஒருத்தருக்கு வரும்பொழுது, இளைஞனாக இருக்கிறவங்க அதை பார்க்கிற பொழுது வாய்ப்புகள் அதிகம் கிடைச்சி போகுது. அதோடைய எண்ணங்கள் அந்த தாக்கம் போகுது. திரைப்படத்துக்கு போனால் அதுதான். மதுவின் பழக்கத்தினாலே, மதுவின் கொடுமையினாலே தமிழகத்திலே குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் மறுத்து விட முடியாது. ஆனால் இப்போ எல்லாம் பேசுகிறாங்க, ஈவன் சிபிஎம் கூட சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, அது வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உதவிகள் வந்து தமிழக அரசாங்கத்திற்கு முறையாக கிடைக்கல, இந்த 23,000 கோடி ரூபாய் வச்சு தான் அவங்க தமிழக அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, மது விலக்கை முழுவதுமாக நிறுத்திவிட முடியாது என்கிற ஒரு கோட்பாட்டையும் சிபிஎம் எடுத்து படிப்படியாக கொண்டு வரலாங்கிற இருக்காங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா மதுக்கடைகளை திறந்து விட்டு மதுவினால் ஏற்படுகிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் போக்குவரத்து இடையூறுகளும் இந்தியாவிலேயே அதிகமாக வந்து ஆக்சிடென்ட் நடக்கிற மாநிலமாக தமிழ்நாடும் 75,000 பேர் செத்துருக்கிறான்னு கணக்கு கொடுக்கிறது சமூக மாற்றங்கள். அவங்களிடம் கேட்டது என்னன்னா, இந்த விஷயங்கள் வந்து இந்த அரசு கொண்டு வந்தோடனே எல்லாருமே சொல்றது வந்து பல விஷயங்களை நினைவுபடுத்துறாங்க. சட்ட திருத்தத்துக்கு முன்னாடியே இவங்க திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் மேல இந்த கேஸை போட்டாங்க. தெரியும், முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த இவர் கேபிபி சாமியா இருக்கட்டும், சேலத்துல வீரபாண்டி ஆறுமுகம், இந்த மாதிரி இவங்க வந்து அரசியல் பழிவாங்களுக்கு தான் அது ஏற்கனவே பயன்பட்டது. இதுல இதை வந்து இன்னும் விரைவுபடுத்துற மாதிரி, இந்த சட்டத்தை இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக்கும் மாதிரி இருக்கும்போது இது கண்டிப்பா எதிர்கட்சிகளை பழிவாங்க மட்டும்தான் பயன்பட போகிறது அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய வாதமா இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் வந்து இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இந்த சட்டம் அமல்படுத்துறதுக்கு முன்னாடியே வர்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அதுக்கு முன்னாடியே இந்த சட்டத்தை ஏற்றி அவையின் உறுப்பினராக இருந்த காரணத்தினால இது குறித்து ஒரு பின்னணியை தெரிவிக்க விரும்புகின்றேன். சட்டமன்றத்தினுடைய மிக முக்கியமான பணிகளில் ஒன்று சட்டமேற்றக்கூடிய பணி. அப்போ நேற்று மட்டும், அதாவது சட்டமன்றத்தினுடைய கடைசி நாளில் 17 மசோதாக்கள் சட்டங்களாக ஆகிவிட்டது. அதில் இந்த வேட்டி தொடர்பான, வேட்டியும் இந்திய பாரம்பரிய உடைமுறை, இது குறித்த மசோதா வந்து ஒரு வாரத்துக்கு முன்பாகவே சபையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல் பல்கலைக்கழகங்கள் தொடர்பான, அதே போல் இந்த பெண்களுக்கான விடுதிகள், குழந்தை காப்பகங்கள் தொடர்பானதெல்லாம் முன்கூட்டியே தாக்கல் செய்தார்கள். ஆனால் முக்கியமான திருத்தங்களை செய்த டிபிடிஏ, அதாவது தமிழ்நாடு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட், அதான் அதன் உண்மையான பேர், சாதாரணமாக குண்டர் சட்டம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்டம் நேற்று நிறைவேற்றப்பட்டது என்றால் அது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கான அந்த மசோதா பிரதிகள் எங்களிடம் கொடுக்கப்பட்டது 2 தினங்களுக்கு முன்பு. சட்டமன்றத்தினுடைய விதி என்ன சொல்கின்றது என்றால்,
சபையில் அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு அந்த சட்டம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பு 3 நாட்கள் இடைவேளை இருந்தால் ஒரு உறுப்பினர் அதில் என்னென்ன திருத்தங்களை கொண்டு வரலாம், அரசு கொண்டு வரக்கூடிய திருத்தங்கள்ல உறுப்பினர் என்ன திருத்தங்களை கொண்டு வரலாம் என்பதை எழுத்துப்பூர்வமாக அதாவது சட்டசபையினுடைய செயலகத்தில் சமர்ப்பித்தால் அந்த விவாதத்தில் வரும்போது பகுதி வாரியாக விதி வாரியாக ஆய்வு செய்யும் போது சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கக்கூடிய அந்த திருத்தங்களும் விவாதத்திற்கு உள்ளாகும். இது சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உச்சநீதிமன்றம் காவல்துறை சீர்திருத்தம் தொடர்பாக கொடுத்த ஒரு வழக்கின் அடிப்படையில் ஒரு காவல்துறை சீர்திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார்கள். உரிய அவகாசம் கொடுத்தார்கள். நான் விதிவாரியாக அதற்கு திருத்தங்களை சபையில் முன்மொழியக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த குண்டர் சட்டம் இப்போது நிறைவேற்றப்பட்டதுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இதில் மிக முக்கியமான திருத்தம் ஐயா தியாகு இருக்கிறார்கள், அதை பற்றி மிக விரிவாகவே அவர்கள் பேசுவார்கள். ஆனால் நான் முன்னுரையாக சில விஷயங்களை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். வெள்ளைக்காரர்கள் பிரிவென்டிவ் ஆக்டை கொண்டு வந்தார்கள், அதாவது தடுப்பு காவல் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். விடுதலை பெற்ற இந்தியாவில் அத்தகைய சட்டங்களுக்கு இடமில்லை என்று நினைத்தோம். ஆனால் 1951 முதலாவதாக ஒரு தடுப்பு காவல் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு அவசர கால நிலையில் 70களில் மிசா சட்டம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அது கொண்டு வந்தார்கள். அதை தொடர்ந்து தடா வந்துச்சு, அதை தொடர்ந்து பொலா வந்துச்சு, காஃபி போசா, இது போன்று இந்திய அளவில் உள்ள சட்டங்களும் அதே போல் தமிழ்நாட்டில் இந்த டிபிடிஏ குண்டர் சட்டமும் வருகிறது. இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்டை எப்படி செயல்படுத்த வேண்டுங்கிறதுக்கு அரசியல் சாசன சட்டத்தில் 22வது பிரிவில் சில வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த வழிகாட்டுதல்களுடைய அடிப்படையில் நேற்று தமிழ்நாட்டில் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டதா என்றால் இல்லை. இதனால தான் அந்த சட்டம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது வாய் வழியாக நான் குறிப்பிட்டேன், இந்த சட்டம் அரசியல் சாசன சட்டம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு தடுப்பு காவலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நெறிமுறைகளுக்கு முரணாகனதாக இருக்கின்றது என்று சொன்னேன். காரணம், ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸுக்கு தான், தொடர்ச்சியாக குற்றம் செய்தவர்களுக்கு தான் இந்த தடுப்பு காவல் சட்டத்தை கொண்டு வர முடியும். இதில் முதல் திருத்தமே என்ன என்றால், ஒரே முறை அந்த குற்றத்தை செய்தாலும் அவர் தடுத்து நிறுத்தப்படுவார். அவர் குற்றம் செய்வார்ங்கிற ஒரு கணிப்பில் அவரை கைது செய்யலாம்ங்கிற ஒரு உரிமை. அதே போல நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த முதல் முறையாக இந்த குண்டர் சட்டத்தில் சைபர் கிரைம்ஸ் என்று சொல்லக்கூடிய இணையதள வழியாக குற்றங்களை செய்பவர்களும் குண்டர் சட்டத்தில் ஈடுபடுவாங்க, குண்டர் சட்டத்தில் தடுக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது அரசியல் சாசன சட்டத்தினுடைய 21வது பிரிவு தனிநபர் சுதந்திரத்தில் தலையிடுவதாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த திருத்தம் என்ன சொல்கின்றது என்றால், அதாவது சைபர் கிரைம், அதாவது ஹேக் பண்ணுறோம், வேறொருவருடைய காப்புரிமையை பறிக்கிறோம், கடுமையான குற்றங்கள் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நாட்டின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் அல்லது அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய வகையில் அல்லது ஒரு நிறுவனத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய வகையில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட இணையதளத்துக்கு விசிட் பண்ணி ஒரு இணையதளத்திற்கு சென்று தகவல்களை சேகரித்தார். அந்த தகவல்களை இவர் குற்றம் செய்வதற்காக, இணையதளத்தில் சார்ந்த குற்றத்தை செய்வதற்காக தகவல் சேகரித்தார் என்பதற்காக வேண்டிய அவர் மீது என்ன செய்ய முடியும், குண்டர் சட்டத்தை போட முடியும். ஐயா ஐயநாதன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஃபேஸ்புக்கில் நமக்கு பாஸ்வேர்ட்லாம் இருக்குங்கிறதுலாம் உண்மைதான். ஆனால் யாராவது ஒருவர் உள்ளே புகுந்து, என்னுடைய இணையதளத்தில் உள்ளே புகுந்து நான் எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கங்கள், என்னுடைய கோட்பாடுக்கு எதிரான இயக்கங்களை பற்றி நான் கண்ணாபின்னாவென்று எழுதுகிற அல்லது ஒரு இந்திய அரசு தப்பாக பார்க்கக்கூடிய ஒரு இயக்கத்தை பற்றி நான் ஆதரித்து ஒரு கருத்து வெளியிட்டதாக என்னுடைய வெப்சைட்லையோ எங்கள் கட்சியுடைய வெப்சைட்லையோ ஹேக் பண்ணிட்டா எங்கள் மேலே பாய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே இதையெல்லாம் சட்டமன்றத்தில் அந்த மசோதா நிறைவேறும் போது மனித மக்கள் கட்சியின் சார்பாக கடுமையாக எதிர்த்தோம். அதே போன்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த கொண்டு வந்த திருத்தத்தை பார்க்கும்போது நம்முடைய நீங்கள் குறிப்பிட்ட மூத்த வழக்கறிஞர் திருமதி சுதா ராமலிங்கம் அவர்கள், அதே போன்று பல சட்ட வல்லுநர்கள் இந்த சட்டத்தை பற்றி கருத்து வெளியிடும் போது, ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஏறெடுத்து பார்த்தான் என்பதற்காக வேண்டியும் கூட அந்த பெண் புகார் அளித்தால் அவரும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சட்டம் ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இந்த திருத்தங்கள், நேற்று கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் அரசியல் சாசன சட்ட பார்வையிலேயே தவறானது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த திருத்தங்கள் நிச்சயமாக
குற்றங்களை குறைப்பதற்கு வழிவகுக்காது. இன்னொன்றையும் எல்லாரும் தவறான ஒரு பார்வையை கொடுக்குறாங்க. என்னமோ இந்த குண்டர் சட்டத்தை வைத்து தான் பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த முடியும், இந்த குண்டர் சட்டங்களை வைத்து தான் இணையதள குற்றங்களை குறைக்க முடியும், அதே போல மற்ற குற்றங்களை குறைக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த குற்றங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஏற்கனவே பல்வேறு வகையான சட்டங்கள் இந்தியாவில் இருக்கின்றது. நீங்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்துங்கள். அந்த சட்டத்தை பயன்படுத்தி நீதிமன்றத்துக்கு முன்னால் இவர் குற்றவாளிங்கிறத நிரூபிங்க. ஏற்கனவே சைபர் கிரைம்க்கு அந்த 66 ஏன் கொண்டு வந்து அதற்கே எதிர்ப்பு கிளம்பிக்கிட்டு இருக்கு. அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்கள்ட்ட பேராசிரியர் சொன்னதுல இருந்தே தொடர்றேன். பேராசிரியர் என்ன சொல்றாங்க? ஒரே ஒரு செய்தி பேராசிரியர் சொன்னதுல ஒண்ணே ஒண்ணு. இப்ப நீங்க வந்து உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியில இருந்து அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு மின்னஞ்சல் என்னுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு வருதுன்னு பேஸ்புக்கு வருது. நான் லைக் கொடுத்தா நானே மாட்டிப்பேனா? பிரச்சனையாச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பால் தாக்கரே அவர்கள் இறந்த போது எனக்கு இரங்கல் தெரிவிக்க மனது இல்லைன்னு ஏதோ ஒரு பெண் போட்டாங்க. அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்ல, அந்த பெண் போட்டு அந்த போஸ்டுக்கு லைக் பண்ணாங்க. 2 பேருமே கைது செய்யப்பட்டாங்க மகாராஷ்டிரா காவல்துறையால. அதுக்கப்புறம் எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க இருந்தாங்க. சொல்றேன், இது புதுதா இல்ல. 66 சட்டத்தையே நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மனித உரிமையாளர்கள் பாடுபட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன். அவங்கள்ட்ட பேராசிரியர் ஒரு விஷயம் சொன்னார். இந்த பொதுவா தடுப்பு காவல் சட்டம் என்பது வந்து காலனி ஆதிக்க சட்டம். அதையே சுதந்திர அரசு வந்து தொடர்ந்து பேணி காத்துட்டு வருது. அப்ப சொந்த குடிநாட்டு மக்களையே இது வந்து மீண்டும் அந்த காலனி ஆதிக்க மலையில் திணிக்குதுன்னு சொன்னாங்க. இப்ப பிரிட்டிஷ் அரசோ இந்திய அரசோ எப்படியோ அவங்க அரசுன்னு வந்துட்டா அவங்க கண்டிப்பா ஒரு சட்டங்களோ இதெல்லாம் விதிக்க தானே செய்வாங்க. அந்த வகையில் இப்ப எல்லா மனித உரிமையாளருமே அதை கேட்கறாங்க. இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல போட்டது, இதையே அந்த கவர்மெண்ட் ஃபில் பண்ணா பிரிட்டிஷ் காலத்தினுடைய தொடர்ச்சியாக தானே அந்த அரசு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சட்டங்கள் போடாம அவங்க எப்படி மக்களை பாதுகாக்க முடியும்? இது வந்து ஒரு பாதுகாப்பு சட்டம் சொல்லிதான் அரசு, பிரிட்டிஷ் அரசும் அப்படிதான் சொல்லுது. இப்ப இருந்து இது பாதுகாக்கதான், மக்களை பாதுகாக்கதான் அப்படின்னு சொல்லிதான் அரசு செய்யறாங்க. ஒரு அரசோட பார்வையில இருந்து இது ஒரு சரியான விஷயம் தானே? நீங்க எதை எப்படி பாக்குறீங்க? பிரிவென்டிவ் தமிழ்நாடு பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் என்பது முழு பெயர் அல்ல, சுருக்கமான பெயர் தான். ஏன்னா இந்த பேர் வந்து இருக்கிற சட்டங்கள்லயே நீளமான பெயர் கொண்ட சட்டம். இது வந்து குண்டாஸ், ஸ்லம் கிராபர்ஸ், விமன் டிராஃபிக்கர்ஸ், ட்ரக் டிராஃபிக்கர்ஸ், நிறைய ஸ்மக்லர்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு பெரிய பட்டியல். சட்டத்தோட பேரே பெருசு. அவ்வளோ பெரிய சட்டம் இது. இதுல இப்ப இந்த சட்டத்தினுடைய இந்த பேரை இன்னும் கொஞ்சம் நீளமாக்கி இருக்கிறாங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறாங்க. ஒரு கேள்வி, 82ஆம் ஆண்டு முதல் இப்படி ஒரு சட்டம் ஒரு விசாரணை இல்லாமலே ஒருவரை சிறையில் அடைப்பதற்கான சட்டம் நடைமுறையில் இருந்தும் இந்த சட்டம் எந்தெந்த குற்றங்களை தடுப்பதற்கானதோ அந்த குற்றங்கள் தடுக்கப்படவும் இல்லை, ஒழிக்கப்படவும் இல்லை என்பதற்கான ஒப்புதல் வாக்கு மூலம் தானே இப்ப மீண்டும் அந்த சட்டம் திருத்தப்படுவது. இல்லைன்னா நாங்க 82ல கொண்டு வந்தோம், 85ல இவ்வளவு குறைஞ்சிடுச்சு, 87ல இவ்வளவு குறைஞ்சிடுச்சு என்று பேசலாம் இல்லையா? இதற்கு இடைப்பட்ட ஆட்சி காலங்கள்ல வந்து எம்ஜிஆர் ஆட்சி இருந்துருச்சு, கலைஞர் ஆட்சி இருந்துருச்சு, ஜெயலலிதா ஆட்சி இருந்துட்டுச்சு, மாறி மாறி வந்துட்டாங்க. ஆனா குண்டர் சட்டம் மட்டும் போகவே இல்லை. அது அப்படியே இருக்கு, அது நீண்டுகிட்டே இருக்கு, அதனுடைய செயல்படுத்தல் நீளுது. நான் அரசுக்கு அறைகூவலாக ஒன்று சொல்றேன். குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அந்த வழக்குகளை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து விடுவித்த வழக்குகள் என்று எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு ஆய்வு நடத்துங்க. ஏன் இந்த சட்டங்கள் அங்கு போய் அடிபடுது? குண்டர் தடுப்பு சட்டம் என்ற ஒரு பயங்கரமான பூச்சாண்டி காட்டி உள்ள போடுற ஆட்களை வெளியே விட்டுறாங்க. காலின்னு ஒருத்தர் இருந்தார், நான் சிறையில் இருக்கும்போது அவரும் உள்ள இருந்தார். இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டாங்க. அப்போ வால்டர் ஐசக் தேவாரம் ஆணையராக இருந்தார். ஒரு ஆண்டு இவருக்கு முடியும். குண்டர் சட்டத்தில் விடுதலை பண்ணோன்னே வாசல்ல கைது பண்ணுவாங்க. அடுத்த குண்டர் தடுப்பு சட்ட ஆணை அவர் மீது போடப்படும் 2 தரம். அப்புறம் சிறைக்குள்ள ஒரு தப்பு செஞ்சிருக்காரு. சிறைக்குள்ள ஒரு தப்புமே பண்ணல. எப்படி கைது செய்ய சொல்றேன், நடந்ததை சொல்றேன். இன்னைக்கும் பிடி ஆக்ட் இன்னொரு ஆக்ட் இருக்கு இதே மாதிரி. தண்டனை வெளியில விடும்போது போலீஸ் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. அவங்க வாசல்ல வந்து தயாரா நின்றுட்டு இருப்பாங்க. பிடிச்சு கொண்டு போய் ஒரு 5-6 மாசம் லாக்கப்ல வச்சுக்குவாங்க.
அந்த எவனாவது ஒருத்தன் எவன் பொய் கேஸ் கொடுத்துருக்கானோ அதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அதுல ஒரு 50 பவுன் நகையா நீ 20 பவுனை ஒத்துக்க, 30 பவுனை ஒதுக்கிக்க, உனக்கு இவ்வளவு கொடுத்துட்றோம், அவனை பிடிச்சி வச்சிருவாங்க. இது சாதாரண சட்டங்கள்லயே நடக்குது. பிடி ஆக்ட்னு சொல்லி லாக்கப்பில் வச்சிருந்து 6 மாசம் கழிச்சு திரும்ப உள்ள வந்துருவான். இப்ப இந்த குண்டர் சட்டத்தில் அதுபோல் நடந்தது, காலிக்கு நடந்தது. அப்படி நடக்கும்போது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது உயர்நீதிமன்றம் சொன்னது, இப்படி ஒருவரை வெளியிலேயே விடாமல் திருப்பி திருப்பி நீட்டிப்பது சட்டத்துக்கு விரோதமானது. அவர் வெளியில வரட்டும், வெளியில வந்து மீண்டும் ஒரு குற்றம் பண்ணாருன்னா சொல்லுங்க, அந்த குற்றம் இதுல பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்க என்று 3 வருடம் கழித்து தான் அவரால் வெளியில வர முடிஞ்சு. இப்ப என்ன கேள்வினா, குண்டர்களாக செயல்படுவது, அது என்ன வகையில செயல்பட்டாலும் சரி, அல்லது பெண்களை வைத்து தொழில் செய்வது, போதை மருந்து வணிகம் செய்வது, கள்ளச்சாராயம் காய்ச்சுவது, இதையெல்லாம் குற்றமற்றவை என்று நாங்கள் யாரும் வாதிடவில்லை. இவையெல்லாம் குற்றம் அல்ல என்று ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் சொல்லவும் இல்லை. இந்திய தண்டனை சட்டப்படியே அவை குற்றங்கள் தான், மதுவிலக்கு சட்டப்படியே குற்றங்கள் தான், எத்தனையோ எல்லாமே குற்றங்கள் தான். ஆனா இந்த குற்றங்களை புலனாய்வு செய்து அந்த குற்றங்களை நீதிமன்றத்தின் முன் உரிய சாட்சியங்களோடு மெய்ப்பித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதில் உங்களுக்கு என்ன இடர்பாடு? நீதிபதி ஹொஸ்பெட் சுரேஷ் அழகா சொல்றார், இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் லாஸ்னால ஏற்பட்டிருக்கிற விளைவு என்னன்னா, அவர் போலீஸ் have lost the art of investigation. புலனாய்வு செய்யும் கலையை, அந்த திறனை அவர்கள் இழந்து விட்டார்கள். இல்லைன்னா நீங்க ஒருத்தரை கைது செய்யும் போது அவருடைய குற்றங்களை ஆய்வு செய்வதற்கு, சாட்சிகளை திரட்டுவதற்கு, ஆவணங்களை திரட்டுவதற்கு, உங்களோட பிடிச்சோட விட்டுருன்னு எந்த சட்டமும் சொல்லலையே. 60 நாள் உள்ள வைக்கலாம் அல்லது 90 நாள் உள்ள வைக்கலாம். அதற்குள்ள நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலாம். அந்த நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றால் மட்டும்தான் அவருக்கு நீங்க பிணை கொடுக்கணும். அது 73ஆம் வருட குற்ற நடைமுறை சட்டம் வந்த பிறகுதான். அதுக்கு முன்னால் அப்படி கிடையாது. ஆண்டு கணக்கில் விசாரணை கைதிகளாகவே இருப்பாங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யப்படாமல். இவ்வளவு தெளிவா உங்களுக்கு விதிகள் இடம் கொடுக்கும் போது இப்படி ஒரு சட்டம் ஏன்? நீங்க கேட்டீங்க, அரசாங்கத்துக்கு இப்படி சட்டம்லாம் இல்லாம இருக்க முடியுமான்னு. 1931 பிறகு 46 இந்தியாவுக்கான ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவது பற்றி ஒரு குழு அமைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்ட போது அதில் ஜவஹர்லால் நேரு இருந்தார், மோத்திலால் நேரு இருந்தார். அந்த 31 குழுவில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை உருவாக்குகிற குழுவிலும் இருந்தார். அப்போ ஒரு கேள்வி எழுந்தது, தடுப்பு காவல் சட்டம் இந்தியாவுக்கு தேவையா? 31 ஆமா, 31 எழுது. ஏன்? எல்லோருமே உங்களுக்கு ரவுலட் ஆக்ட பார்த்தவங்க, அடுத்தடுத்து வந்த சட்டங்களை பார்த்தவங்க. ரவுலட் சட்டத்தை பற்றி காந்தியார் சொன்னார், இது சட்டம் அல்ல, சட்டம் அல்லாத சட்டம், லாலெஸ் லா. எது லாஃபுல் லான்னா, பாதிக்கப்படுகிறவன் தன்னை பாதுகாப்பதற்கு உரிய வாய்ப்பை வழங்குகிற சட்டத்திற்கு தான் சட்டப்படியான சட்டம் என்று நெறிப்படியான சட்டம். இது நெறி விரோத சட்டம். அந்த ரவுலட் ஆக்டுக்கு எதிராக தான் ஜாலியன் வாலாபாக் நடந்தது. அதற்கு எதிராக தான் பல போராட்டங்கள் நடந்தன. அந்த ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் காந்தியாரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்திய போதுதான் இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் போடுறாங்களே 124A, அதைத்தான் காந்தி மேலையும் போட்டாங்க. அப்ப அவர் காந்தி சொன்னார், where the government is satanic, sedition is my duty ன்னு சொன்னார். அந்த சட்டம் காந்தி மேல இருந்து போடப்பட்டு, காந்தி மேலேயே போடப்பட்டது. நாங்கெல்லாம் பெருமைக்குரிய சட்டத்துக்கு எங்க மேல போடுறாங்க. காந்தி, நேரு, நேதாஜி அத்தனை பேர் மேல போட்ட சட்டத்தை தான் இப்ப எங்க மேலையும் போடுறாங்க. ஒரு மேடை பேச்சுக்கு தான், வேற ஒண்ணுக்கும் இல்லை. அதுக்கு அப்ப அவர் சொன்னாரு, அரசு பேயானால் அந்த அரசுக்கு துரோகம் இழைப்பதை என் கடமையாக கருதுகிறேன். இது குற்றம் என்று இந்த நீதிமன்றம் கருதினால் இதற்கான அதிகபட்ச தண்டனை எனக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று காந்தி சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சட்டங்களை அனுபவித்த கட்சி என்கிற காரணத்தினால், சரி சுதந்திரம் வந்த பிறகு இப்படி ஒரு சட்டம் தேவைப்படுமா? ஒரு சில இது சொன்னாங்க, அது வேற இது வேற. சுதந்திரம் வந்த பிறகு தேவைப்படும். நேரு சொன்ன பதில், ஒரு தடுப்பு காவல் சட்டத்தின் துணை இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது என்றால்
நான் ஒரே ஒரு நாள் கூட ஆட்சியில் உட்கார விரும்பவில்லை. நேரு சொன்ன வாசகம். ஆனால் ஒரே ஒரு நாள் கூட தடுப்பு காவல் சட்டத்தின் துணை இல்லாமல் நேருவும் ஆளவில்லை, நேரு மகளும் ஆளவில்லை, எந்த கட்சி இந்திய அரசு எதுவும் ஆளவில்லை. தடுப்பு காவல் ஒரே ஒரு கட்டம் பாருங்க, 77 ஒரு பேரெழுச்சி, ஒரு ஜனதா எழுச்சி, ஒரு பேரலை, பசுவும் தோற்றது கன்றும் தோற்றது, இந்திராவும் தோற்றாங்க, சஞ்சயும் தோற்றாங்க. நீங்க தென் மாநிலங்களை நீங்களாக வடக்கே, இதை தவிர வங்காளத்தை தவிர ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை. அவ்வளவு நடந்த பிறகு மொரார்ஜி தலைமையிலான ஆட்சி வருது. ஜெயபிரகாஷ் நாராயணன் வழிகாட்டுறார். 3 ஆண்டுகள் 81 சரண் சிங் புதிய தடுப்பு காவல் சட்டத்தை கொண்டு வந்துட்டார். அதை எதிர்த்து தடுப்பு காவல் சட்டம் இல்லைன்னா இந்தியாவை ஆள முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவரு. மிசால ஒழிச்சிட்டாங்க, கோபி போசா மட்டும் வச்சிருந்தாங்க, வேற ஒரு பேர் மாற்றத்துல மீண்டும் வந்துட்டாங்க. என்ன காட்டுதுன்னு சொன்னா, ஏதோ இந்த சாதாரண குற்றங்கள், அரசியல் பழி வாங்குதல், அது மட்டுமல்ல. இங்க தடுப்பு காவல் சட்டம் இல்லாத இந்தியா இல்லை, இதை அவர்கள் ஒத்துக்கொள்ளுறாங்க. இந்தியா இருக்கணும்னா தடுப்பு காவல் சட்டம் வேண்டும். நீங்க குண்டா சட்டத்தை பத்தி பேசுறீங்க. மகாராஷ்டிரத்துல ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட் இருக்கு, எவ்வளவு கொடுமையான சட்டம். இடதுசாரியில் இருந்த போதும் இருந்தது. மகாராஷ்டிரத்துல ஆனா ஏன் நீங்க இடதுசாரிகளுக்கிட்டே வாங்க, மேற்கு வங்காளத்துல இருக்கு தடுப்பு காவல் சட்டம் இருக்கு, கேரளத்தில் இருந்துச்சு. புத்ததேவ பட்டாச்சாரியா காலத்தில் தடுப்பு காவல் சட்டத்தை பயன்படுத்தாமல் என்னால் ஆள முடியாது என்று அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். மறுக்க முடியாது அவங்களால. அவங்க பயன்படுத்தினாங்க, இந்த சட்டங்களை எல்லாம் பயன்படுத்தினாங்க. அந்த AFSA எனப்படுகிற ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட், எதை எதிர்த்து இரம் ஷர்மிளா 10 ஆண்டுகளுக்கு மேல் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த சட்டம், அது இன்னைக்கு காஷ்மீரில் அமல்படுத்தப்படுது, வடகிழக்கில் அமல்படுத்தப்படுது. இதையெல்லாம் விட மோசமான சட்டங்கள் இருக்குது. இதே தமிழ்நாட்டில் தடா சட்டம் 10 ஆண்டு கழித்து நீக்கப்பட்ட போது வேற வழியே இல்லாமல் தடா சட்டத்தை ஆதரித்த 2 கட்சிகள், கடைசி கட்டத்தில் சொல்றேன், அதிமுகவும் பாஜகவும், எல்லா கட்சிகளும் எதிர்த்தாங்க. 10 ஆண்டு கழித்து அது காலாவதி ஆனிச்சு. ஏன்னா ஆண்டுக்காண்டு புதுப்பிக்கணும். காலாவதி ஆனதற்கு பிறகு தடா இல்லையே, தடா மாதிரி ஒரு சட்டம் இல்லையே என்று முதல்ல கவலைப்பட்ட அரசாங்கம் எது தெரியுமா? அதிமுக, தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம். ஒண்ணு விட்டு சொல்றேன். அன்னைக்கு அத்வானி உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டு மிசா இல்லாட்டியும் பரவாயில்ல, கிரிலான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றது, கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்ப என்ன பண்றதுன்னா, இந்த சிறப்பு சட்டங்களையே இயல்பான சட்டங்களுக்குள்ள கொண்டு வந்துடுறது. தடுப்பு காவல் சட்டத்தை நீங்க விதிவிலக்கான சட்டங்களாக இல்லாம நீங்க சாதாரண குற்றவியல் சட்டத்தின் வடிவம் எப்பவுமே கடும் எதிர்ப்பு வந்தது. அன்றைக்கு பின்னால நமக்கு பொட்டா தெரியும், பொட்டோ தெரியுமா உங்களுக்கு? பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தவர் கலைஞர் கருணாநிதி. இந்த பொட்டோவைத்தான் பிற்காலத்தில் பொட்டாவாக டெல்லி கொண்டு வந்தது. இன்றைய நமது விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் உண்மையில் இந்த பிரச்சனை குண்டாஸில் மட்டுமல்ல, எத்தனை காவல் தடுப்பு சட்டங்கள் மக்களை ஒடுக்குவதற்காக, இயக்கங்களை ஒடுக்குவதற்காக பிரிட்டிஷ் காலத்திலிருந்து வந்தது. அதை பிரிட்டிஷ் காலத்தில் எதிர்த்தவர்களே அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அதே சட்டம் வேண்டும் என்று நினைத்தார்கள். இதன் பின்னணி என்ன, இதன் உளவில் என்ன என்பது குறித்தும், மேலும் இந்த குண்டாஸ் தடுப்பு சட்டம் குறித்தும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவது ஒரு முரணான ஒரு அளவுக்கு அரசுக்கு சார்பாகவும் இதாக இருக்கு. அதனால இது மிக பொது புத்தியில் அப்படி இருந்தாலும் கூட பாதிக்கப்பட்டவர்கள் தான், பாதிக்கப்பட்டு அப்பாவிகள் இருக்கும்போது தான் அதனுடைய வழி தெரியும். ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த ISIS அமைப்பு, இதை பற்றியான விஷயம் எனக்கு தனிப்பட்ட முறையில் எங்கள் அமைப்புக்கும் கூட அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் நாங்கள் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் இந்தியாவினுடைய 43 செவிலியர்களை மிக பத்திரமாக அவர்களை ஏறெடுத்து கூட பார்க்காமல், நோன்பு இருந்த நேரத்தில் அவர்களுக்கு உணவு கூட கொடுத்து பத்திரமாக திருப்பி கொண்டு வந்தார்கள். எனவே ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியைச் சேர்ந்த ஒரு 30 இளைஞர்கள் ISIS என்று எழுத்து பதிவு பொதித்த ஒரு பனியனை அணிந்து அதில் ஒருவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் ஏற்றி விட்டார். அது தொடர்ச்சியாக போய்விட்டது.
இப்போது கைது செய்யப்பட்டவர்கள் நேற்றுக்கும் இன்றைக்கும் திருவாடனை நீதிமன்றத்தில் விடுதலையாகிவிட்டார்கள். இந்த சட்டம் நேற்று தான் இயற்றப்பட்டது. ஒருவேளை இந்த சட்டம் ஒரு வாரத்துக்கு முன்பு ஏற்றப்பட்டிருந்தால் அந்த இளைஞர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கும். மூன்று செய்திகளை கொஞ்சம் விரைவாக நான் ஒரு கேள்வி கேட்டேன். அது நிறைய பகுதியாக நீங்க அதையும் சொல்லிடுங்க. அதாவது பொதுவாக அந்த சட்டங்கள் குறித்து பொதுவான மக்கள்கிட்ட உங்களிடம் இருக்கிற விரிவான திறனாய்வான தரவுகள் பொதுமக்கள்கிட்ட இருக்கும் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா அது குறித்தே செயல்படுற அரசியல் செயல்பாட்டு வேற, சாதாரண மக்கள் வேற. இப்ப சமீப காலத்துல ஒரு சட்டம் இங்க மிகப்பெரிய பிரச்சனையாச்சு தமிழ்நாட்டுல. உங்களுக்கே தெரியும், தாழ்த்தப்பட்டவர் மற்றும் பழங்குடியினர் 1989 இந்த சட்டம் முழுக்க தப்பா பயன்படுத்துறாங்க. அதனால அந்த சட்டத்தை நிறுத்தணும், இல்லாட்டி இந்த சட்டத்தை கொஞ்சம் நிறுத்து போற மாதிரி செய்யணுங்க. இது முழுக்க வேற மாதிரி தப்பா சில மூவ்மெண்ட் பயன்படுத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. உங்களை போன்றவர்கள்லாம் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கு போராட்டம் பண்ணீங்க. அதே போல இப்ப இன்னொரு சட்டமும் சமீபத்துல வந்தது உச்சநீதிமன்றத்துல. வரதட்சணை வன்கொடுமை சட்டத்தை பெண்கள் எல்லாருமே தப்பா பயன்படுத்தி தனி மனித பழிவாங்களுக்கு பயன்படுத்துறாங்க. குடும்ப வன்முறை சட்டத்தையும் மாத்தணும், ஆண்களுக்கு பாதுகாப்பா தான் இனிமேல் நீங்க சட்டம் போடணும், அந்த பெண்களுக்கு ஆதரவான இருக்கக்கூடாது, இதனால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை லட்சம் பேர் கணக்கு வச்சிருக்கோம்னு ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் எல்லாம் உருவாயிட்டாங்க. இப்ப இந்த ரெண்டு விஷயமும் பாத்தீங்கன்னா இதுவும் சட்டம் சார்ந்த விஷயம் தான். இப்ப இந்த மாதிரியான சட்டங்களையும் நீக்கணும், இது பண்ணுங்கிற விஷயங்கள் வருது. ஆனா நீங்க அதை பாதுகாக்கணும்னு சொல்றீங்க, அந்த ரெண்டு சட்டங்களை பாதுகாக்கணும்னு சொல்றீங்க, இந்த மாதிரி அரசு செய்யற சட்டங்களை நீக்கணும்னு சொல்றீங்க. இது ரெண்டையும் வேறுபடுத்தி சொல்லிட்டு அப்படியே உங்க நிறைவு சொல்லுங்க. ஏற்கனவே இருக்கிற இயல்பான சட்டங்கள் அவற்றை தவறாக பயன்படுத்தும் போது அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது. அதற்கு எதிராக நாம் அந்த தவறை நிரூபித்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமன்றத்தின் முன் சாட்சிகளை நிறுத்தி இத்தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு நிரூபிக்க முடியும். ஆனால் தடுப்பு காவல் சட்டங்களை அந்த வகையிலேயே சேர்க்காதீங்க. அந்த சட்டங்களை சரியாக பயன்படுத்துவது தவறாக பயன்படுத்துவது என்று இரண்டு வழி இல்லை. ஒரு கோப்பை நஞ்சை கொடுத்து சரியாக குடிப்பது தவறாக குடிப்பது என்று இரண்டு வழி இல்லை. நஞ்சு தான், சரியா பயன்படுத்துவது என்பதே தவறுதான். ஒரு கேள்விதான் நமக்கு வேண்டியதெல்லாம். நமக்கு சேலம் அங்கம்மாள் காலனியில் ஏழை மக்களுடைய வீடுகளை அபகரித்து கொண்டார் என்ற அடிப்படையில் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மீது வழக்கு போட்டாங்க. ஆட்சியெல்லாம் இவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவரை தூக்கி குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டாங்க. அந்த அங்கம்மாள் காலனி மக்களை அணிதிரட்டி மிக கடுமையான அடக்குமுறைகளுக்கு நடுவில் நின்று போராடிய வழக்கறிஞர் ஹரிபாபுவையும் அதே குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ள போட்டாங்க. இது அரசியல் பழிவாங்கலுக்காக உள்ள போட்டாங்க, இது ஒரு போராளியை மிரட்டுவதற்காக உள்ள போட்டாங்க. ரெண்டு வழக்குகளையுமே நீதிமன்றம் விடுதலை செய்து விட்டது. எப்படி இவங்க பயன்படுத்துறாங்கிறதுக்கு இது ஒரு சான்று. எனவே குண்டர் தடுப்பு சட்டமே கூடாது என்பது நம் நிலைப்பாடே தவிர அதை தவறாக பயன்படுத்துதல் சரியாக பயன்படுத்துதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் பட்டியலிடப்படுகிற எல்லா குற்றங்களுக்கும் இயல்பான சட்டங்களின்படி நீங்க செய்ய முடியும். இப்ப வன்கொடுமை சட்டம் பற்றி சொன்னீங்க, இருக்கலாம் தவறாக பயன்படுத்தல் இருக்கலாம். அதே போல குடும்ப வன்முறை சட்டம் தவறாக பயன்படுத்தல் இருக்கலாம். உண்மை என்னவென்றால் வன்கொடுமைகள் என்று சமூகத்தில் நீடிக்கின்றன என்ற யதார்த்தத்தினுடைய அறிந்தேற்பு தான் அந்த சட்டம். இதை ஒருவர் தவறாக பயன்படுத்திட்டதுனாலேயே அந்த சட்டம் தேவையற்றதாகிவிடவில்லை. எங்களுடைய பார்வையில் தர்மபுரியில் நடந்தவை, மற்ற இடங்கள் நடந்தவை, வடக்கு மாங்குடியில் நடந்திருப்பவை, இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது வன்கொடுமை தடுப்பு சட்டம் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும். ஒரு குற்றவாளி கூட தப்புவதற்கு அதில் இடமளிக்க கூடாது. தவறாக பயன்படுத்தப்படுதுன்னா அந்த நீதிமன்றத்தில் நிரூபித்து நீங்கள் அந்த தவறான பயன்பாட்டிலிருந்து விலகிக் கொள்ளலாம். அடுத்து என்ன செய்தின்னா, ரொம்ப முக்கியமாக நோம் சோம்ஸ்கியினுடைய ஒரு கருத்து இங்கே நாம் ஆழமாக பரிசீலிக்க வேண்டியது. இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட உடனே ஆன்டி டெரரிஸ்ட் லாஸ் என்று ஜார்ஜ் புஷ் இறங்கினார். புஷ் இறங்கின உடனே இங்கிலாந்தில் ஆன்டி டெரரிஸ்ட் லாஸ், அங்கே இங்கே எல்லாம் அப்படி பரவணிச்சு. நோம் சோம்ஸ்கி கேட்டார், இந்த சட்டங்கள்லாம் இருந்திருந்தா இரட்டை கோபுரத்தை அவன் தகர்த்திருக்க மாட்டானோ அப்படின்னு கேட்டான். இந்த சட்டங்கள் தான் இரட்டை கோபுரத்தை பாதுகாக்க போகக்கூடாதுன்னு ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லை. இதுக்கும் அதற்கும் என்ன தொடர்பு? பயங்கரவாதத்தை தடுப்பதற்கு நீ கொண்டு வருகிற சட்டம் மக்களுடைய அரசியல் குடியியல் உரிமைகளை பாதிப்பதற்கான சட்டமே தவிர இரட்டை கோபுரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் கிடையாது. அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கு, வேறு விதத்தில் தடுக்கணும். அதில் இறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், நீங்கள் சொன்னீங்க மக்கள் பொது புத்தி எல்லாமே.
அந்த புது புத்தியை மாற்றுவதற்காகத்தான் இங்க நாலு பேர் உட்கார்ந்து பேசுறோம். பேசிட்டு இருக்கோம். இந்த விவாதமே நீங்கள் அதுக்காக நினைப்பது கேள்வியே கேட்டேன். இந்த மாற்றத்துக்காக தான் நாம் ஊடகங்கள்ல உட்கார்ந்து நம்ம பேசுறோம். மக்கள் ஒன்றை அப்படி நம்புகிறார்கள் என்பதால் அவங்களுக்கு வாழ்பிடித்து கொண்டு போக வேண்டாம். அடுத்தது நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புவது, தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ எவ்வளவு வேண்டுமானாலும் அரசியல் இருக்கட்டும், எத்தனை கட்சிகள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், எத்தனை கூட்டணிகள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் கட்சி சார்பின் அடிப்படையிலோ கூட்டணி தர்மம் என்ற பெயரிலோ, அது தர்மம் அல்ல அதர்மம், தடுப்பு காவல் சட்டங்களை, குண்டர் சட்டம் போன்ற அடக்குமுறை சட்டங்களை எந்த சூழ்நிலையிலும் ஆதரிப்பது இல்லை என்பதை ஒரு அரசியல் பண்பாடாக எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தடா சட்டம் கொண்டு வந்து 10 ஆண்டு காலம் கழித்ததற்கு பிறகு கல்பனா திராய் என்ற காங்கிரஸ் தலைவரை கூட தடா சட்டத்தில் உள்ள போடுகிற நிலை வந்ததற்கு பிறகு, நாடெங்கும் போராடிய பிறகு காங்கிரஸ் தடா சட்டத்தை இனிமேல் கைவிட்டுறோம் அப்படின்னு பதிலுக்கு வேற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. இப்ப நமக்கு என்ன நிலைப்பாடுன்னா, எந்த சூழ்நிலையிலும் தடுப்பு காவல் சட்டங்கள் கூடாது என்பது தமிழ்நாட்டில் இந்தியாவில் அரசியல் கட்சிகள் இயக்கங்களின் ஒருமித்த பொது கருத்தாக மாறணும். நமக்குள்ள வேறு தளங்களில் போராடி கொள்வோம். ஐயநாதன் தப்பு பண்ணா நான் அரியநாதனுக்கு எதிராக வழக்கமான சட்டத்தை, ஐயநாதன் தப்பு பண்ணா அந்த வழக்கமான சட்டத்தை பயன்படுத்தி உடனே ஒரு உணர்ச்சி வயப்பட்டு ஐயநாதனை குண்டர் சட்டத்தில் உள்ளே போடு, அவர் அதை கொளுத்திட்டார் எனவே அவரை குண்டர் சட்டத்தில் போடு, தடுப்பு காவல் சட்டத்தில் போடு, இந்த கோரிக்கைகள் நம்மிடமிருந்து வரவே கூடாது. இதுதான் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம். இந்த டடா அப்படின்ற ஒரு சட்டத்தினால பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டது அப்பாவி மக்களே. குணமுடி அனீஃபா உதாரணமா இருக்காரு. ஒரே ஒரு ஆண்டுகள் போய் உள்ள அந்த ஒட்டுமொத்த மக்களையும் வந்துட்டு துன்புறுத்தி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி மிரட்டி சிறையில் அடைத்து பல்லாண்டுகளாக கொடுமை செய்வதற்கு காரணம் ஜனநாயக உணர்வுகளுக்கு புறம்பான சட்டங்கள் இருப்பது என்பதை புரிந்து கொள்ள. கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்கின்ற ஒரு சட்டத்தை ஐயா தியாகு சொன்னாங்க. காங்கிரஸ் வந்து தடாவை செல்லுபடியாமல் லாப்ஸாக விட்டதுன்னு, அதே காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் தான் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து பொடாவையும் தடாவையும் எல்லா தடுப்பு சட்டத்தையும் நிரந்தரமாக்கி இருக்கிறார். அப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை உண்மையில் ஒரு அதிகமான தரவுகள் மற்றும் இது போன்ற சட்டங்களுடைய பின்னணி குறித்த அதிகமான ஒரு விஷயங்களை மக்களுக்கு தந்த ஒரு விவாத நிகழ்ச்சியாகவே இதை நான் பார்க்கிறேன். என்றால் இது போன்ற சட்டங்கள், அது குண்டர் தடுப்பு சட்டமாக இருக்கட்டும், தற்போது குண்டர் தடுப்பு சட்டத்தில் சில திருத்தங்களை செய்து இன்னும் ஒரு கூடுதலாக 2 சேர்த்ததாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இது கண்டிப்பாக குற்றங்களை குறைப்பதற்கு உதவியதல்ல என்கின்ற விஷயங்களையே வரலாற்று பூர்வமாக எடுத்து வைத்தார்கள். நாம் ஆரம்பத்திலே ஒரு மூத்த வழக்கறிஞரின் கூட்டின் அடிப்படையில், மனித உரிமை ஆர்வலர்களின் கூட்டின் அடிப்படையில் இதை ஆரம்பித்தோம். அது மட்டுமல்ல, இங்கு வந்திருந்த ஆர்வலர்கள் பல பேரும் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை இன்னும் அந்நியப்படுத்தி பார்க்கின்ற ஒரு பொது புத்தி இருக்கிறது. குறிப்பிட்ட மதத்தினரை இவர்கள் தவறு செய்வார்கள் என்று நினைக்கின்ற ஒரு புத்தியும் இங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் தியாகு அவர்கள் கூறியது போல் இது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க சட்டம்தான், பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து ஏன் தொடர்கிறது என்கிற கேள்வியும் பேராசிரியர் அவர்கள் கேட்டார். அவர் மிக அழகாக, எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசுங்கிற வடிவத்தில் யார் வந்தாலும், யார் எதிர்த்து போராடினார்களோ அவர்களே மீண்டும் அந்த சட்டத்தை வேறு வழியில் கொண்டு வருகிறார்கள் என்கின்ற கருத்தை இங்கு வந்திருந்த ஆளுமைகளுடைய கருத்தாக இருந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் குற்றப்பரம்பினராக பார்க்கப்பட்ட ஒரு சமூகம், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பிறப்பினால் இவர்கள் திருடுவார்கள் என்று கூறப்பட்டதும் ஒரு காலனி ஆதிக்க மனநிலை இன்றும் தொடரி அதை வெகு ஆண்டு காலம் போராடி அதை எடுத்தார்கள். அதே போல் இன்றளவும் மதத்தின் அடிப்படையில் இங்கு உள்ள தமிழர்களின் ஒரு பிரிவினரையே மதத்தின் அடிப்படையில் ஒரு தவறாதான் இருப்பார்கள் என்கின்ற ஒரு பொது புத்தியும் ஒரு கட்டுமானமும் தொடர்ந்து இங்கு இருக்கின்ற காரணத்தில் பேராசிரியர் அவர்கள் மிக அழகான உதாரணங்களுடன் சொன்னார்கள். இப்போது அந்த சட்டம் ஒரு 3 நாட்கள் முன்னால் போட்டிருந்தால் அந்த அப்பாவி இளைஞர்கள் வாழ்க்கை முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கும் என்ற உதாரணங்களுடன் அந்த விஷயங்களை சொன்னார்கள். ஆக இதுதான் சமூகம். இப்படிப்பட்ட சமூகத்தில் இது போன்ற தடுப்பு சட்டங்கள் என்பது மக்களுடைய வாழ்வை பாதிக்கக்கூடியது. ஒரு முறை வழக்கு பதிவு செய்தால் எந்த அளவுக்கு அவமானம் வரும் என்பதையும் ஐயநாதன் அவர்கள் மிக விரிவாக எடுத்துரைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் மதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் தடுப்பதற்கு முதலில் மதுவிலக்கு பிரச்சாரத்தை அதிகப்படுத்த வேண்டும், மதுக்கடைகளை மூடுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும், பாலியல் வன்கொடுமைகள் தீர வேண்டும் என்கின்ற அரசின் கடமையில் நாங்கள் உடன்படுகிறோம், ஆனால் அதற்கு இது போன்ற சட்டங்கள் உதவாது என்பதையும் மதிமுக தரப்பிலும் இங்கு ஆழமாக எடுத்துரைக்கப்பட்டது. இன்றைய விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல அரிய தரவுகளை ஆழமாக மிக எடுத்து சென்ற அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்களுக்கும், தமிழ் தேச விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தியாகு அவர்களுக்கும், ஐயநாதன் அவர்களுக்கும், மதிமுக காரை செல்வராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்கிறது. மீண்டும் விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்.